தமிழ் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு TNCMTSE ஜூலை 2024 செய்திக்குறிப்பு வெளியீடு. 2024-25 கல்வியாண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 21/7/2024 அன்று நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2023-24 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயின்று தற்போது 24-25 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பினை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். சில விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் B.Ed M.Ed விண்ணப்ப விநியோகம் தொடக்கம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் B.Ed M.Ed படிப்புகளுக்கான நேரடி சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்கியுள்ளது. இவ்விண்ணப்பங்கள் ஜூலை 31ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரிலும் தமிழ் பல்கலைக்கழக இணையதள வழியாகவும் மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேல விவரங்களுக்கு www.tamiluniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். JEE தேர்வு எழுதியவர்களுக்கு சென்னை IITயில் செயல் விளக்கம் ஜூன் 15-16 தேதிகளில் நடக்கிறது. IIT மாணவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து JEE தேர்வு எழுதிய மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 2 நாள் செயல் விளக்க முகாம் சென்னை IITயில் ஜூன் 15-16 தேதிகளில் நடைபெற உள்ளது. JEE அட்வான்ஸ்டு தேர்வு எழுதிய மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு IIT மாணவர் வாழ்க்கை, கல்வி சூழல், அங்குள்ள வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 2 நாள் முகாம் நடைபெறுகிறது. ஜூன் 15 மற்றும் 16 தேதியில் கிண்டியில் உள்ள IITயில் நடைபெற உள்ளன. JEE தேர்வர்களும் அவர்களின் பெற்றோரும் IIT வளாகத்தை பார்வையிடலாம். IIT மாணவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக காணலாம். மேல விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மாணவர்களின் கற்றலை எளிமையாக்க 20,332 அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி. தமிழக அரசு பெருமிதம். மாணவர்களின் கற்றலை எளிமையாக்கும் பொருட்டு மாநிலம் முழுவதும் 20,332 அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்தியுள்ளதாகவும் எஞ்சியுள்ள 17,221 அரசு பள்ளிகளில் ஜூன் 2வது வாரத்துக்குள் பணி முடிவடைந்துவிடும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களின் கற்றலை எளிமையாக்க 20,332 அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி. தமிழக அரசு பெருமிதம். மாணவர்களின் கற்றலை எளிமையாக்கும் பொருட்டு மாநிலம் முழுவதும் 20,332 அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்தியுள்ளதாகவும் எஞ்சியுள்ள 17,221 அரசு பள்ளிகளில் ஜூன் 2வது வாரத்துக்குள் பணி முடிவடைந்துவிடும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களின் கற்றலை எளிமையாக்க 20,332 அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி. தமிழக அரசு பெருமிதம். மாணவர்களின் கற்றலை எளிமையாக்கும் பொருட்டு மாநிலம் முழுவதும் 20,332 அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்தியுள்ளதாகவும் எஞ்சியுள்ள 17,221 அரசு பள்ளிகளில் ஜூன் 2வது வாரத்துக்குள் பணி முடிவடைந்துவிடும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை இதுவரை 23,248 பேர் விண்ணப்பம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கு இதுவரை 23,248 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. வரும் கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை பிரிவுக்கு ஒரே விண்ணப்ப வழியாக இளம் அறிவியல் சேர்க்கை நடைபெற உள்ளது. மேல விவரங்களுக்கு www.tnagfi.youcanapply.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.